உதயநிதி அவர்களை சுத்தி தான் வந்து எல்லாமே நடந்திருக்கு. தமிழகத்துல வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ நித்தி ஆயோக் போனது கூட, நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனார் பாத்தீங்களா, அவர் 3 வருடங்களாக போகாத முதலமைச்சர் 4வது வருடம் போனது வந்து இது வந்து உரிமையை கோரவா இல்ல உதயநிதிக்காக இது கோரவான்னு கேட்டு அந்த டாஸ்மாக் அண்ட் இடி விவகாரத்துல மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அதற்கான இதுவான்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசு பொருளெல்லாம் வந்து வலைதளத்துல போயிட்டு இருக்குது. இல்ல மிக முக்கியமா நீங்க பார்க்கணும் என்ன அப்படின்னா, இந்த வந்து அந்த டாஸ்மாக் நிறுவனத்துல அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட அந்த பட தயாரிப்பாளர்லாம் இருக்கிற பாத்தீங்களா, அவங்களோட கம்பெனி பேரே வந்து டான் பிக்சர்ஸ் அப்படின்றாங்க. DAWN. ஆமா அது வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா விடியல்னு வரும். ஸோ இப்ப இருக்கிற ஆட்சி விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கும் அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டான் பிக்சர்ஸ், ஸோ விடியல் பிக்சர்ஸ் சொல்றாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து இங்க வந்து அரசு நடந்துட்டு இருக்கா, இல்ல அரசு இயந்திரங்கள் அதன் மூலமாக இயக்கப்பட்டிருக்கா, இதெல்லாம் தெரியல. இந்த கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து நல்ல தீர்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன்.